அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாத்தியார் அடிக்கடி ஸ்கூலில் ஒரு கேள்வி கேட்பார். அதே கேள்வியோடு உங்களை ஆரம்பிக்கிறேன். இது வரைக்கும் உள்ளே வராதவங்களாம் கை தூக்குங்க. புரியல? இல்லை புரியுதா? புரியல? எல்லாம் புரியுற மாதிரி இருக்கு. புரியல? இன்னும் எவ்வளோ பேர் அந்த வடை, அந்த ஜாங்கிரி அதை யோசிச்சுட்டு வெளியிலே இருக்கீங்க? இல்லை இது முடிஞ்சோன்னே அடுத்தது எங்கே போனோம்? குத்தாலம் பார்க்க போனோமா, குளிக்க போனோமா, படம் பார்க்க போனோமா, அது மாதிரி எண்ணத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். மனிதனுக்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இருக்கிற இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். உடல் ஒரு இடத்துல இருக்கும். இப்போ அத்தனை பேருக்கு உள்ள இங்கே இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்றார். சரி விடுங்க, இருக்கிறத வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும். அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு டெஸ்ட்டு. நான் சொன்னோடனே இமீடியட்டாக இதுக்கு நீங்கள் எல்லாரும் பதில் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் பதில் சொல்லலாம். இது உங்களுக்கு பதில் ஏற்கனவே தெரியும், அதனால் ரொம்பலாம் பயப்பட வேணாம். சொன்ன உடனே சொல்லணும், சத்தமாக சொல்லணும். சரியா? மிஷன் பிரேயரை உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்லுங்கள். கடைசியில் ஆமேன்னு சொல்லிடலாமா? முதல் லைன் திரும்பி ஏதாவது யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, இங்கிலீஷ்லயோ தமிழ்லையோ. முதல் லைன் மட்டும், முதல் வரி அப்படியே நிறுத்தி. இந்த பிரேயரை நம்ம ஒரு நாளைக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோம்? கார்த்தால எப்போ? அப்படின்னா உங்க பிராக்டிஸ் சரியில்லைன்னு நல்லா தெரியுது. கார்த்தால பாயிண்ட் பி கிளீனிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பிரேயர். பிரேயருக்கு அப்புறம் பாயிண்ட் பி கிளீனிங் கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியுமா? சிலபஸ் மாத்திட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் வேற எங்க யூஸ் பண்ணுவீங்க? பெட் டைம் போது யூஸ் பண்ணுவீங்க. எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஏ பாயிண்ட் தியானம் பெட் டைம் பிரேயரோட அருமை. யார் உங்க பிரிசெப்டர்? பாயிண்ட் டைம் மெடிடேஷன் எப்பமா பண்ணணும்? தெரியலன்னா தெரியல, தெரிஞ்சுன்னா தெரியும். ஏதாவது ஒரு பதில சொல்லுங்க. நான் என்ன பரீட்சை போட்டு கையில் நைட்டு பண்ணணும் தெரியும். எப்போ தான் கேட்டேன். பெட் டைம் பிரேயருக்கு முன்னாடி ஒரு 7:30 பண்ணலாமா? ரொம்ப தெளிவான கேள்வி. ஒருத்தர் ஏற்கனவே பதில் சொன்னாரு, ஆனால் நிறைய பேர் கவனிக்கல. யூனிவர்சல் பிரேயருக்கும் பெட் டைம் பிரேயருக்கும் நடுவில் பண்ணுறது தான் பாயிண்ட் டைம் மெடிடேஷன். சரி, பாயிண்ட் டைம் மெடிடேஷனுக்கும் பெட் டைம் பிரேயருக்கு நடுவில் ஏதாவது இருக்கா? இல்லை. யார் அது? உங்கள் ஜோன் இன்சார்ஜோடு எனக்கு தனியாக பேசணும். இந்த 10th மேக்ஸிம் ப்ராக்டிஸ் பண்ணுறது பாயிண்ட் டியை கரைக்கிறதுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. யாருமே பதிலே சொல்லலையே. அதுக்கு எங்கே யூஸ் பண்ணுவீங்க? அதை தெரியாது. நீங்கள் தனியாக ஒரு நாள் இவங்க எல்லாரும் திரும்பி காத்தாலே இந்த ப்ரோக்ராம் வைக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த ஒரு படத்தில் யூஎஸ் இது சொல்கிற மாதிரி இப்போ தான் இதையே கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்குன்ற மாதிரி. பெட் டைம் ப்ரேயருக்கு முன்னாடி 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அதுக்கு முன்னாடியே இந்த 10th மேக்ஸிமம் சொல்லி பாபுஜி மகாராஜ் என்ன சொல்கிறாரு? முடிந்தால் 2 சொட்டு கண்ணீர் விட்டு தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு நாலுலேருந்து ஏதாவது புதுசாக தப்பு பண்ணலான்னு பர்மிஷன் வாங்கி. அப்படி இல்லையா? அப்படி தானே? அப்படி இல்லையா? ஆனால் செஞ்சுட்டு தானே இருக்கும் புதுசு புதுசாக. யாராவது தப்பு செய்யாமல் நீங்கள் நாளை முடிக்கிறோமா? அப்படி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ்காரம் பில்டப் ஆகுதில்ல. சரி விடுங்க, திரும்பி அந்த ப்ரேயருக்கே வருவோம். முதல் லைன் என்னது? இது ஓ மாஸ்டர். சரி, ஓ மாஸ்டர் தோ ஆட் த ரியல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப். இந்த பெட் டைம் ப்ரேயரில் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணணும்? படுத்துட்டு பண்றீங்க பெட் டைம் ப்ரேயர், கரெக்டா? நேற்று கூட ஒருத்தர் கேட்டால் அப்படிதான் அடிச்சு சொன்னாருன்னு, படுத்து தான் பண்ணணும்னு. எப்படி பண்ணணுங்க பெட் டைம் ப்ரேயர்? இவ்வளோ சந்தேகத்தோட ரொம்ப நான் கேட்டது ரொம்ப தெளிவான கேள்வி. படுத்துன்னு பண்ணணுமா எப்படி பண்ணணும்னு கேட்டேன். உட்காந்து தான் பண்ணணுமா? எங்கே உட்காந்து பண்ணணும்?
தியானம் பண்ற இடத்துல உட்காந்து பண்ணணுமா இல்ல பெட் டைம் பிரேயருக்கு தனி இடமா? பெட்லயே உட்காந்து பண்ணலாம். தியானம் பண்ற இடத்துல உட்காந்து படுக்கலாம், தப்பு இல்லை. சரி, இந்த பெட் டைம் பிரேயர் எவ்வளவு நேரம் நார்மலா நீங்க பண்றீங்க? உண்மையை சொல்லுங்க. எவ்வளவு நேரம் பண்ணணும்னு கேட்கல. எப்பாவது பண்ணும் பொழுது எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க? 10-15 நிமிஷம் பண்றீங்க. இந்த சீரியலுக்கு நடுவுலையா, சீரியலுக்கு அப்புறமா? அதுக்கெல்லாம் டைம் இருக்கு நம்மளுக்குலாம் இன்னும். அப்படி பெட் டைம் பிரேயர் போது இன்ஸ்டா ரீலு, வாட்ஸ்அப் அப்டேட் அதெல்லாம் கிடையாது. வைஃபை எப்போ வீட்டில் கட் பண்ணுவீங்க நார்மலா? அது பாட்டு ஆன்லேயே தாங்க இருக்கும். அது எதுக்கு கட் பண்ணணும்? ஃபோனில் கட் பண்ணிடுங்க. ஏன் வைஃபை ஆஃப் பண்ண என்ன ஆகும்? ஒரு 6 வருஷம் முன்னாடி தாஜி ஒரு வீடியோ கம்பேர் பண்ணி போட்டார் இல்லையா? நைட்டு படுக்கும்போது வைஃபை ஆன் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன நடக்குன்றது சயின்டிஃபிக்காக ஒரு வீடியோ நம்ம சேனலில், ஹார்ட்ஃபுல்னஸ் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? அதில் உங்களுடைய தலை ஆக்சுவலாக எக்ஸஸாக சூடாகுது. இதன் மூலமாக உங்களுடைய மூளை மழுங்கத்துக்கு கூட வாய்ப்பு. அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆம்பளைங்களாம் சொல்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மூளை இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, எப்படியும் பொண்டாட்டி ஒத்துக்க போகிறதில்ல. சரி, வைஃபை ஆஃப் பண்ணல, எல்லாம் ஓகே. இந்த பிரேயரை எப்படி பண்றீங்க? என்ன பதிலே காணும்? என்னங்க திடீர்னு நீங்க தான் பேசுவீங்கன்னு நினைச்சா எங்களை கேள்வி கேட்குறீங்க. உங்களை தான் எல்லாம் திடீர்னு ஐயோ எங்க இருந்து ஐஸ்லண்ட் அவர் பேசிட்டு போனாருன்னா நாங்க ஹீரோ டான்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டோம். எங்களுக்கு லோக்கல் ஆன்சர் வேணும். சரி, பரவாயில்ல. மனமுருகி அது 10th மேக்ஸிமுங்க. ஏன் அதை போய் ப்ரேயரில் கொண்டு கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க? 10th மேக்ஸ் தான் மனமுருகி. ப்ரேயரில் எங்கே மனமுருகிறோம்? நம்மளுக்கு தான் அந்த பழக்கமே கிடையாது. என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் அர்த்தத்துக்கு மேலே தியானம் பண்ணுறீங்களா? வெரி குட். எவ்வளோ வருஷமா இங்கே ஆவரேஜாக இங்கே எவ்வளோ வருஷமா நீங்களாம் தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கீங்க? சாரி, பண்ணுறீங்க? 20 வருஷமா? 7 வருஷம். ஓகே. இந்த 7 வருஷத்தில் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தினசரி இந்த ப்ரேயர் மேலே நீங்கள் தியானம் பண்ணிட்டு படுத்துருக்குறோம். கரெக்டா? எல்லா நாளும் பண்ணிங்களா? நான் கேட்டு உங்களை சங்கடத்தில் ஆழ்த்த போகிறதில்ல. அது நடக்காதுன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இந்த பண்ண நாட்களில் உங்களுக்கு இந்த ப்ரேயர் சம்பந்தமாக என்ன புது புரிதல்கள் வந்தது? அதுக்கு நான் தான் பதில் சொல்லணுமா? அப்படியா? எவ்வளோ ரூபாய்க்கு? என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுங்க. வாழ்க்கை சேஞ்ச் ஆகுதுன்றது அது ஒரு மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்பாடு. உங்களுக்கு அந்த பிரேயருடைய புரிதல் என்ன மாற்றம் தான் நான் கேள்வி கேட்டேன். அது வெளிப்பாடு. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, வாழ்க்கை மாறுது. அப்படியே நான் தியானத்தில் அதெல்லாம் அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன். பிரேயர் உங்களுக்கு என்ன புதுசாக புரிஞ்சுது? இவ்வளோ வருஷம் நீங்கள் தியானம் பண்ணி அதன் மேலே அந்த பிரேயர் மேலே உங்களுக்கு புது புது அர்த்தங்கள்னு பாலச்சந்தர் படம் எடுத்த மாதிரி உங்களுக்கு புது புது விஷயங்கள் உங்களுக்கு பிரேயர் பற்றி புரிஞ்சிருக்கணும். என்ன புரிஞ்சுதுன்றதான் கேள்வி. புரியலைன்னா ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் புரிஞ்சுதான்றது கேள்வி. அப்படி புரியலைன்னா என்னத்துக்கு டெய்லி 15 நிமிஷம் உட்காந்து நைட்டு அது மேலே மெடிடேட் பண்ணுறீங்க? சார்ஜ் மகாராஜ் அடிக்கடி கேட்பாரு, பிரேயர் மெடிடேஷன் பண்ணுறீங்களா, மெடிடேஷன் பண்ணுறதா நினச்சின்னு உட்காந்துருக்கீங்களான்னு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. I am meditating is different from I am thinking that I am meditating. நான் தியானம் செய்கிறேன் என்பது வேறு, நான் தியானம் செய்தாக நினைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறேன்றது வேறு. என்னவா சொன்னீங்க? ஏதோ சொல்ல வந்தீங்களே, யாரைங்க? அது மேனிஃபெஸ்டேஷன், அது பிரேயருடைய வெளிப்பாடு. பிரேயர் அந்த 3 லைன்ல உங்களுக்கு என்ன புதுசாக புரிஞ்சுது? அதான் அதுலயே சொல்லிட்டாங்களா? அதுல என்ன புதுசா உங்களுக்கு புரிஞ்சது? உங்க பின்னாடி இருக்கவங்க 2 பேரும் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நான் வாய் முன்னு உட்காந்துருக்கல, நீ ஏன் வாய் விட்டு மாட்டின்னு இருக்க? அந்த கிட்னி கொடுத்தவங்க கதை மாதிரி அவங்க 2 பேரும் சைலண்டா உட்காந்துங்க. நான்லாம் சும்மா இருக்கல, நீ ஏன் வாய் திறக்கிற? சரி சொல்லுங்க. அது 10th மேக்ஸிமா குழப்பாதீங்க, பிரேயரோட குழப்பறீங்க. அதே தப்பு தான் இங்கேயும் பண்ணாங்க. இப்போ என்ன பிரேயர் போது தான் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னா அது 10th மேக்ஸிம் முடிஞ்சிச்சா?
கேப் விட்றீங்க இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்களா, ப்ரேயர் பண்ணுறீங்களா? இந்த ப்ரேயர் பண்ணும்போது அந்த ப்ரேயர்னோட அர்த்தத்தின் மேல நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் தியானம் பண்ண எல்லாரும் சொன்னீங்க இல்லையா? புதுசாக என்ன அர்த்தம், முதல்ல அந்த ப்ரேயர் புரிஞ்சுதான்றது ஒரு கேள்வி. இரண்டாவது, அந்த ப்ரேயர் மூலமாக உங்களுக்கு புதுசாக என்ன புரிஞ்சிருக்கு இன்னும் வரைக்கும். புரியலன்னா ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் புரிவதற்கு நம்ம ஏதாவது முயற்சி எடுத்துருக்கோமா, உண்மையாகவே அவரை கேட்குறோமா, கேட்டிருக்கோமா, அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் வந்துதா? நான்கு சரி, அது ஒரு வெளிப்பாட்டு தன்மைன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரேயருக்கு ஏதாவது புதுசாக ஒரு அர்த்தம் டெய்லி வரணும் இல்லையா? கிட்டத்தட்ட 2 லட்சம் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு தாஜி சொல்றார். 1லேருந்து 2 லட்சம் கண்டிஷன் குருநாதரால் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்கறது இல்லை, இல்லை கொடுத்தாலும் நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு பிரேயர் மேலே தியானம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது புரிதல் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்காவது வந்திருக்கணும். ஓ, இப்படி கூட பிரேயரை பார்க்க முடியுமா? ஏன்னா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பயங்கரமாக ஒரு பில்டப்லாம் கொடுத்தார் இல்லையா பிரதர் அன்பழகன். என்னெல்லாம் சொன்னார், வாழ்க்கையை பற்றி பேசுவார், உலக நியாயத்தை பற்றி பேசுவார், அவர் இஷ்டத்துக்கு என்னெல்லாம் ஒன்றும் எந்த அளவு கேட்டார். ஆனால் இது அத்தனைக்குமே அந்த பிரேயரில் பதில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? நம்மளுடைய சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க. சரி, அந்த முன்னாடி உள்ள பீரியடுக்கும் இப்போக்கும் நம்ம பார்க்கும்போது நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து சில விஷயங்கள் வந்து குறையுது. அது திரும்பி மேனிஃபெஸ்டேஷன். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆசைகளும் அபிலாஷைகளும் குறைஞ்சிருக்குன்றதை ஃபீல் பண்ணுறீங்க, கரெக்ட்? அது மேனிஃபெஸ்டேஷன், பிரேயர்னுடைய வெளிப்பாடு. பிரேயருக்கு என்ன அர்த்தம் புதிதாக புரிகிறது அப்படின்றதா கேள்வி. திரும்பி ஓகே, சரணடைதல்ன்றது என்னன்றது இன்னும் பெட்டரா புரியுது அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி புரிஞ்சிருக்கு? யோ, நீ பேச வந்தியா கேள்வி கேட்க வந்தியா? கடவுளோட ஐக்கியமாறதுக்கு ஒரு இது, அதாவது நம்மளுடைய அபிலாஷைகள் எல்லாம் நேற்று ஆதி மூலத்துல இருந்து வந்ததுக்கு திருப்பி நான் கேட்ட கேள்வி திரும்பி வரேன் முதல்ல இருந்து. நான் முதல் லைனை மட்டும் எடுத்து பேசுறேன்னு சொன்னீங்களா? முதல்ல என்னன்னா உட்காந்து சொல்லுங்க, என்ன பெரிய திடீர்னு மரியாதை? மெதுவா ஒருத்தர் இப்பதான் மெதுவா லைட்டா ஒரு இடத்த தொட்டு பாக்குறாங்க. முதல்ல என்னன்னா, ஓ மாஸ்டர், தோ ஆட் த ரியல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப், த ரியல் கோல். அப்படின்னா இப்போ நீங்க உங்க வாழ்க்கைக்கு வாங்க. இப்போ உங்க வீட்டில் நீங்களோ இல்லை உங்க குழந்தைகளோ ஒரு காலேஜ் முடிச்சோ இல்லை ஒரு பிஜியோ ஒரு பிஹெச்டியோ படிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அது மாதிரி அவங்க படித்து வரும்பொழுது பிறந்த உடனே அவனுக்கு போய் பிஹெச்டி படின்னு சொல்லியிருப்பீங்களா? சொல்லியிருக்க மாட்டோம். ஏன் சொல்றது இல்லை? ஏன்னா அவனுக்கு அது தெரியாது. நம்மளுடைய மார்க்கம், நம்மளுடைய ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்ஸ்ட்ராக்ட். அதற்கு ஒரு உருவம் கிடையாது, அதுக்கு ஒரு தன்மை கிடையாது, அதற்கு ஒரு சரியான இதுதான்றத சொல்ல முடியாது. பாபுஜி மகாராஜ் சொல்ற இதுதான் கடவுள் நீ டிஃபைன் பண்ணிட்டா அது கடவுள் இல்லைன்னு சொல்றார். கடவுள் என்பதை நீ வார்த்தைகளால் வர்ணிக்க முடிஞ்சா அது கடவுள் கிடையாது, அது அவருடைய குணாதிசயங்கள் மாதிரி நீங்க புரிஞ்சுட்டு இருக்கலாம். அப்போ உங்களுக்கு முதல்ல வர வேண்டிய புரிதல் என்னன்னா, தோ ஆட் த ரியல் கோல். இந்த ரியல் கோல்னு சொல்லும் போதே மற்ற எந்த குறிக்கோளும் என் வாழ்க்கையில் உண்மை இல்லைன்றது ஒரு புரிதல் வரணும். அப்படின்னா இரண்டாவது, அந்த நிலைக்கு ஒரு பையன் பிஹெச்டி படிக்கணும்னா முதல்ல அவன் ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு, 5, 10 இதெல்லாம் தாண்டி போவதற்கு குறிக்கோள் அமைக்கணுமா வேணாமா? நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நேற்றுக்கிட்ட நான் ஒரு இடத்துல பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 98% மக்கள் உலகத்தில் இருக்கிறவங்க குறிக்கோள்ன்றது ஒன்று அமைக்காமையே வாழ்க்கையில் இறந்து போயிடுறாங்க. வந்தோம், வாழ்ந்தோம், செத்தோம், அதோட முடிஞ்சு போச்சு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு பர்சனல் லைஃப்ல குறிக்கோள்னு ஒன்று இருக்கு? யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் பர்சனல் லைஃப்ல குறிக்கோள் இருக்கா? தெளிவான குறிக்கோள் இதுதாங்க. 1 வருஷத்துல சாதிக்கணும், 3 வருஷத்துல சாதிக்கணும், 5ல் சாதிக்கணும், 10, 20, 30 அது மாதிரி குறிக்கோள்கள் இருக்கின்றனவா? அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? லௌகீக வாழ்க்கை, மெட்டீரியல் லைஃப்லயே நம்மளால குறிக்கோள் அமைக்க முடியல அப்படின்னு சொன்னா சரியாக புரிய முடியாத ஒரு ஆன்மீக குறிக்கோளை எப்படி அமைக்க போகிறோம்?
அவர் கேட்டார் இல்லையா, வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லுவார்னு. இது நீங்கள் உங்களுக்கே இன்னிலேருந்து யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்கள். நாளைக்கு வில்லேஜ் கனெக்டோ இல்லை ஸ்கூல் கனெக்டோ காலேஜ் கனெக்டோ பேச போகிறீங்கன்னா, முதல்ல இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், வேர் ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின்ஸ், வேர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் அதுக்கப்புறம் படிக்கலையா பிளிஸ் அதுக்குள்ளே வந்துடுச்சா, நடுவில் ஒன்று விட்டீங்களே, ரியாலிட்டி, வேர் ரியாலிட்டி எண்ட்ஸ் பிளிஸ் பிகின்ஸ், வேர் பிளிஸ் எண்ட்ஸ், அதுக்கப்புறம் 7 ஸ்டேஜ் இருக்குன்னு தாதி சொல்கிறார். அப்படின்னா ஒன்று முடியும் போது அடுத்தது வருதுன்னா ஃபஸ்ட்டு எது முடியுதுன்றது சொல்லணும் இல்லையா. உங்களுடைய லௌகீக வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ஒரு குறிக்கோள் முடிந்து அதை தாண்டியது, அதை தாண்டியது, அதை தாண்டியது, அதை தாண்டியது. அப்படின்னா கடவுள் என்பவர் என்ன என்பதை கொஞ்சமாவது ஒரு தியரியாகவோ பிராக்டிஸாகவோ புரிய வேண்டிய விஷயம் சின்ன வயசில் நமக்கு இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் மதம்ன்றது நம்மளுக்கு இன்டைரக்டாக சொல்லி கொடுக்குது. ஆனால் எவ்வளோ பேர் அதை நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் எவ்வளோ பேர் ஒதுக்கி வைக்கிறோம் கடவுள்னா. சின்ன வயசில் ஒரு 15 வயசு வரைக்கும், 15 வயசுக்கு மேலே ஒரு சீக்கரால் சிட்டிங் எடுத்து நம்ம மார்க்கத்தில் வர முடியும். எல்லாரும் எடுக்கிறது இல்லை, அது வேற விஷயம். அப்படின்னா 15 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஒரு உணர்வை குறிக்கோளாக மாற்றி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோமா, நம்ம எடுத்துட்டு இருக்கோமா, இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் டைமென்ஷன் வரும். தோ ஆர்ட் த ரியல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப், அதாவது மனித வாழ்வின் உண்மையான லட்சியம். அவர் தான் உண்மையான லட்சியம்னா அடுத்த கேள்வி ஒன்று வரணும். அப்படின்னா என்ன? கரெக்டாக பொருள் மேலே தியானம் பண்ணிங்கன்னா இந்த கேள்விலாம் எனக்கு இதெல்லாம் நிறையா போனாமனா வந்துருக்குது. சில நேரத்தில் கேட்பேன், சில நேரத்தில் அவர் கேட்க மாட்டேன். அப்படின்னா அடுத்த கேள்வி வரணும், உண்மையான லட்சியம் நீ அப்படின்னு நீ யாரு? எப்பாவது நீங்கள் மாஸ்டர் யாருன்ற கேள்வி மேலே தியானம் பண்ணியிருக்கீங்களா? என்னை நான் 1992 சேர்ந்ததாக நம்ம சகோதரர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். என்னை சேர வைக்கிறதுக்கு என் கீழே ஒர்க் பண்ண ஒரு பையன் ஒரு முக்கியமான காரணம். என்னை சேர்த்து விட்டு அவன் விட்டு போயிட்டான், வேறு விஷயம். ஒரு தடவை நான் சார்ஜ் மகாராஜ் சொன்னேன், என்னை சேர்த்து அவன் விட்டுட்டானோ, அவன் வேலையை ஒன்று சேர்க்கத்தான், அதான் விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னார். சில நேரங்கள் அது மாதிரி அமையும். நம்ம இதாங்க பஸ்ஸுன்னுவோம், நம்ம ஏறிடுவோம், அந்த ஆள் பஸ்ஸில் ஏற மாட்டார். அதே மாதிரி இன்னும் என்னோட நண்பராக தான் இருக்கார் அவர். ஆனால் ஏதோ ஒரு சில பல காரணங்களால் அவர் வரல, தொடரல. அப்போது எனக்கு ஒரு முக்கியமாக புரிய வேண்டிய விஷயம், இப்போ எனக்கு நான் இப்போ 92 மிஷனில் சேர்றேன். எனக்கு முதல்ல உள்ளே வரும்போது எனக்கு இந்த மார்க்கத்தை பற்றியோ இந்த விஷயங்களை பற்றியோ ஒன்றும் தெரியாது. வர 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 மெதுவாக புரிய ஆரம்பிக்குது. இன்னி கூட நான் 2வது கேட்ட கேள்வி எனக்கு முழு பதில் கிடைச்சிட்டானா கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் புரிதல் மாறிக்கிட்டு. நான் தொடர் 2வது கேள்வி என்ன கேட்டேன், அவர் யாரு? அவர் யாருன்ற கேள்வியை நம்ம கேட்டு தியானத்தில் ஒரு ப்ராக்டிஸில் உட்காந்தோன்னா, அந்த பையன் எனக்கு சொன்ன விஷயத்தை நான் முக்கியமாக சொல்கிறேன். அவன் எனக்கு சொன்ன விஷயம் என்ன சொன்னான்னா, ஏன் நீ தியானத்தை ஆரம்பிச்சா நான் அவனை கேட்டபோது என்னுடைய குருநாதர், அப்போ அவன் அப்படி தான் சொல்லுவேன், எனக்கு அவர் யாருன்னு அப்போ தெரியாது. என்னுடைய குருநாதர் சொல்வார், தியானம் என்பது வெறும் கடவுளை அடையக்கூடிய வழி மட்டும் இல்லை, உன் மனதில் என்ன கேள்வி வேணாலும் அதை வச்சு கேட்டோன்னா தியானத்துலேருந்து பதில் வரும். அப்படின்னா எனக்கே அது மாதிரி 2-3 முறை நடந்திருக்கு. ஒரு முறை ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய நிலைமையில் எனக்கு அவர் டெய்லி தெரியும், பக்கத்துலேயே இருக்கேன். போய் ஆஸ் யூஷுவல், மாஸ்டர் இதை பற்றி சொல்லுங்கள், இப்படி பார்த்தாரு, உனக்கு தான் தியானம் பண்ண தெரியல, ஓரமாக உட்காந்து கேள்வி மனசில் வச்சு தியானம் பண்ணி பதில் சொல்லு அப்படின்னா. எதிர்க்கு தானே இருக்கியா, சொல்லக்கூடாதாரு. சரி சொல்லிட்டாருன்னு சொல்லி உட்காந்து தியானம் பண்ணேன். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஒரு பதில் வந்தது. அவர்கிட்ட போய் சொன்னேன், இதுதான் சரியான பதில், ஆனால் இப்போ உனக்கே இந்த பதில் உள்ளே வந்துருந்து, உனக்கு அதன் மேலே நம்பிக்கை இருக்கும். நான் இதை சொல்லியிருந்தேன்னா அவர் சொன்னார், நீ மட்டும் போயிடுவார். ஸோ எனக்கு அவன் சொன்னதும் அவர் சொன்னதும் எனக்கு ஒரு புரிதல் வரும். இன்னி வரைக்கும் தியானத்தினோட ஒரு பெரிய ஒரு தத்துவம் நம்ம நிறைய பேருக்கு புரியுதில்லை. உங்களுடைய வாழ்வின் அன்றாட பிரச்சனைகளுக்கு, அன்றாட தேடல்களுக்கு நீங்கள் தியானத்தின் மூலமாக கேட்கலாம். பிச்சையாக அல்ல, ஒரு கேள்வியாக. பிச்சைன்றது ஐயா எனக்கு கொடு, அந்த கதை படிச்சிருப்பீங்க இல்லையா, அக்பருக்கும் ஒரு துறவிக்கும் நடந்த கதை. எவ்வளோ பேர் படிச்சிருக்கீங்க? மாஸ்டர் சாரிஜி மகாராஜ் அதை பற்றி பேசியிருக்கார். ஒரு முறை ஒரு பெரிய துறவி அக்பரை பார்க்க போகிறார், மாமன்னன் அக்பரை பார்க்க போயிட்டு அவருக்கு ஏதோ
கோயில் கட்டுறதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு பணம் தேவைப்படுது. அரண்மனைக்கு போகிறாரு. போனவுடனே அங்கே வந்து சொல்கிறாங்க, ராஜா வந்து ப்ரேயரில் இருக்கார், இப்போ யாரும் அவரை பார்க்க முடியும். இல்லைங்க, நானும் ஒரு துறை தான், அவர் ப்ரேயர் பண்ணுவோம், நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன். சரி, பார்க்குற ஒரு ஓரமாக விட்டேன், என்ன இந்த ஆளால் என்ன ஆக போகுதுன்னு. ஓரமாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவர் எழுந்து போவாருங்க. ராஜா பார்த்துட்டு, கொஞ்சம் இருங்க நான் வரேன், நீங்கள் ஏதோ வந்திருக்கீங்க, நான் ப்ரேயர் முடிச்சுட்டு வரேன். இல்லை, எனக்கு வந்த கேள்வி எனக்கு பதில் கிடச்சிச்சு, நீ அவர்கிட்ட தான் பிச்சை எடுத்துனுங்க, நானும் உங்கள்கிட்ட பிச்சை எடுவேன்னா நான் அவர்கிட்டே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போய்டுறார். அதனால் கடவுளிடம் யாசகம் கேட்பதற்காக பிரார்த்தனை இல்லைன்னு சார்ஜ் மகராஜ் அடிக்கடி போன வாரம் கூட தாஜி இதை பற்றி பியூட்டிஃபுல்லாக பேசினார். எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. ரொம்ப அழகாக ஒரு இடத்துல ஹிந்தியில் பதில் சொன்னார் நினைக்கிறேன், இந்த தில்சே ப்ரோக்ராமில். உன்னால் எப்போ எதையுமே இனிமேல் செய்ய முடியாதுன்றோ அந்த ஸ்டேஜில் தான் ப்ரேயர் பண்ணணும். உன்னுடைய செயல்கள், உன்னுடைய திறமைகளை தாண்டிய ஒரு சவால் என்னால் இனிமேல் முடியாது. திரௌபதி கடைசியில் தான் கை தூக்கினாங்க, முதல்ல கை தூக்கலை. அதே மாதிரி அந்த நேரத்தில் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி முடிகிறார். இதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய, இன்ஃபேக்ட் சார்ஜ் மகாராஜ் ஒரு இடத்துல சொல்கிறார், பல சயின்டிஸ்ட் அவங்க கண்டுபிடிச்ச முக்கியமான கண்டுபிடிப்புகளுக்கு அந்த தேடல் ஒரு கேள்வியாக தொடர்ச்சியாக அவர்கள் மனதில் தியானமாக இருந்தது அப்படின்றார். தியானம் என்பது ஒரு டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியும், 27-28 டெஃபினேஷன் இருந்தாலும் ஒரு முக்கியமான டெஃபினேஷன் என்ன, ஒரே ஒரு எண்ணத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ளுது. அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு தீர்வு வேணும்னு அந்த விஞ்ஞானி மனசில் வச்சு நோக்கிறார். 3 மாதம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ அந்த கேள்விக்கு அவருக்கு பதில் கிடைக்குது. அதை போன்று நம்மளுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறானா, கணக்கு ஒன்று புரியலையா, இந்த கணக்குக்கு எனக்கு பதில் தெரிகிற ஒரு திறமை எனக்கு கொடு, பதிலை கொடுன்னு என்னையுமே சார்ஜ் மகாராஜ் சரி தாஜியும் சொல்லுவாங்க. பதிலை கொடுன்னு கேட்காது, அந்த பதிலை கண்டுபிடிக்கக்கூடிய திறனை கொடு. அந்த திறன் கிடச்சின்னா உங்களோட பர்மனெண்ட்டாக இருக்கும். இப்போ எனக்கு எப்பவுமே சொல்லது உண்டு, ஒருத்தர் நான் 10 ரூபா கடன் கேட்குறேன், இல்லை பிச்சை கேட்குறேன், கொடுத்துட்டாருன்னா திரும்பி நான் போய் 10 ரூபா கேட்கணும். ஆனால் இந்த 10 ரூபாயை சம்பாதிக்கிற திறன் எனக்கு வந்து இத்தனை ஆட்ட நான் போகணும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு பசிச்சதுன்னா சாப்பாடு போடுறதை விட சாப்பாடு எப்படி சொந்தமாக சம்பாதிக்கிறதுன்றது சொல்லிக் கொடு, அவன் லைஃப் லாங் அதுக்கப்புறம் அவனே சம்பாதிச்சுவான். நம்மளுடைய மார்க்கமும், நான் பல இடங்களில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நிறைய பேர் கவனிச்சிக்கலாம் தெரியல, டாக்ஸ் கேட்டீங்கன்னா, ஆன்மீகம் என்பது உங்களை யார் என்று கண்டுபிடித்து உங்களுக்கு மீண்டும் கொடுப்பது. இது ஒரு பெரிய பணி, நிறைய பேருக்கு புரியுதில்லை. நிறைய பேர் நம்ம வந்து அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி சுற்றின்னு இருக்கும், ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில். அடிமை பெண் எம்ஜிஆர் தெரியுமா? ஜெயிலுக்கு முன்னால், ஜெயிலுக்கு அப்புறம் வெளியிலேருந்து சிங்கத்தோடலாம் ஃபைட் போடுவார். அதுக்காக உங்களை சிங்கத்தோட ஃபைட் போட சொல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு இருக்கக்கூடிய பல பொருளாதார தடைகள், பல லௌகீக தடைகள், பல விவரத் தடைகள், எனக்கு இந்த விஷயம் புரியல, எனக்கு இதுக்கு பதில் வேணும், இல்லை அந்த பதிலை எனக்கு நானே கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் வேண்டும் அப்படின்ட்டு நம்மளால கேள்வி கேட்க முடியும், தியானம் செய்ய முடியும், பிரார்த்தனை செய்ய முடியும். இது தியானத்தினோட ஒரு பலன்றது. உங்களுக்கு அந்த 2வது கேள்வியில் உங்களுக்கு அவர் யார். இப்போ டெய்லி நைட்டு நீங்கள் ப்ரேயரில் உட்காருங்க. உண்மையான ப்ரேயர் எப்படி இருக்கணும்னு ஒரு தடவை சார்ஜ் மகாராஜ் ஒரு டாக்கில் கொடுத்தாரு. உண்மையான ப்ரேயர் எப்படின்னா, அந்த ஓ மாஸ்டர் நீ சொல்லும் போதே அந்த ப்ரேயரில் கரைஞ்சி ஒரு மெடிடேஷன் ஆரம்பிச்சிடும் அப்படின்றது. அதுக்கு மேலே நீ ப்ரேயரை சொல்லணுன்ற அவசியமே இல்லை. அந்த ப்ரேயர் கூட நம்ம வாயால் சொல்கிறதில்ல, கடைசியில் கேட்குறவங்க பதிலுக்கெல்லாம். அந்த ப்ரேயர் கூட நம்ம வாயால் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. பல இடங்களில் தாஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், ப்ரேயர் எப்படி சொல்லணும். நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரியா? அப்போ ஏன் சொன்னீங்க? யாராவது ஒரு உண்மையான ப்ரேயர் புரிஞ்சவங்க முதல்ல இருந்தீங்கன்னா, நான் வைப்ரேஷனாக அனுப்புகிறேன் சார் புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கணும். யாரும் அது மாதிரி சொல்லலை, ஒரே எனக்கு புரியாது நீங்கள் விட்டீங்களோ என்னன்னு தெரியல. உண்மையான ப்ரேயர்ன்றது அந்த அர்த்தத்தை உள்ள வாங்கி அந்த அதிர்வலைகளையே வெளியே விடுதல் அப்படின்னு தாஜி சொல்கிறார். ஏன்னா இந்த என்டையர் வேர்ல்டு அந்த குவாண்டம் அப்படின்ற விஷயம் படிச்சீங்கன்னா அது அதிர்வலைகள் சார்ந்தது. நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து மதத்தில் சொல்லி கொடுத்த விஷயம் என்ன? வாயை திறந்து சத்தமாக சொல்லு. அது இன்னும் நம்ம விடலை, நம்ம ப்ரேயர்லேயும் அதை வச்சுன்னு இருக்கணும். ஓ மாஸ்டர் தோ ஆர் த ரியல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப் பண்ணுறோமா? நிறைய பேர் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். மணப்பாக்கம் காட்டேஜில் வெளியில் நின்று ப்ரேயரை சொல்லி தோப்பு கண்ணு போடலாம் பார்த்துருக்கேன். சரி, அவனுடைய புரிதல் அவ்வளோதான், நம்ம அதனால் தப்பு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த 2வது கேள்வி, நீங்கள் யார்?
ஆனானப்பட்ட பாபுஜி மகாராஜே இன்னும் சென்ட்ரல் ரீஜனில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், லாலாஜி மகாராஜ் அவருக்கு முன்னாடி ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அவர் தனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்களை இவருக்கு கொடுக்கறதாகவும், அது ஹைராக்கியில் வரதாகவும் ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, படிச்சிருப்பீங்க. அப்படின்னா ஒரு எல்லை இல்லாத தன்மையை நோக்கி போயிட்டே இருக்கும்போது அந்த மாஸ்டருடைய நிர்குணம் சொல்லுவாங்களே, அவருடைய குணாதிசயங்களோ புரிதலோ ஒரே மாதிரி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ரோல் ஆஃப் மாஸ்டர் இன் ஹியூமன் எவல்யூஷன், சார்ஜ் மகாராஜுடைய புத்தகம் தமிழர்லையும் வந்திருக்கு, படிச்சு பாருங்க. ஆனால் அதில் உங்களுக்கு வர்றது கூட இதுவும் கடந்து போகும். இது என்னுடைய இன்றைய புரிதல். மாஸ்டர்ன்றவர் எப்பவுமே உங்களை தாண்டி அட்லீஸ்ட் ஒரு படியாவது முன்னாடி இருக்கிறார். மினிமம் ஒரு படி. லட்சக்கணக்கான படிகள் இருக்கலாம், கோடிக்கணக்கான படிகள் இருக்கலாம். அப்படின்னா எனக்கு இன்னைக்கு புரிஞ்சிச்சு. என்னுடைய வாத்தியார் பிஹெச்டி படிச்சுக்கிறேன், நான் 1ஆம் கிளாஸ் படி, எனக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்கிறார். அவர் சொன்ன சப்ஜெக்ட் எனக்கு நீ புரிஞ்சிச்சு. அப்போ நான் அவரோட தாண்டிட்டேனா? 2ஆம் கிளாஸ் வரும்போது அவர் வந்து இன்னொரு புது சப்ஜெக்ட் சொல்லுவார். 3ஆம் கிளாஸ் இன்னொரு சப்ஜெக்ட் சொல்லுவார். 4ல் இன்னொன்று, 5ல் இன்னொன்று. நான் பிஹெச்டி படிக்கும்போது எனக்கு கைடாக இருப்பார். அப்பவும் அவருடைய திறமைகள் அத்தனை நேரத்துக்கு அவர் என்ன பண்ணியிருப்பாரு? தன்னுடைய திறமைகள் இன்னும் வளர்த்திருப்பார், தன்னுடைய புரிதலை இன்னும் வளர்த்திருப்பார். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கியில் வரும்போது இது சார்ஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு, பாபுஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு, தாஜி அடுத்த குருநாதர், குரு அளவில் இருக்கக்கூடிய குருநாதருடைய தன்மை முன்னாடி இருந்த எல்லா குருநாதர்களுடைய மொத்த சாராம்சத்தையும் சேர்ந்து அதையும் தாண்டி போகணும். அதனால இந்த இன்கார்னேட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த உடலில் இருக்கக்கூடிய பௌதிக இந்த உடலில் இருக்கக்கூடிய பூத உடலில் இருக்கக்கூடிய அந்த குருநாதரின் சாராம்சமானது முன்னாடி இந்த எல்லா மாஸ்டருடைய சாராம்சத்தையும் சேர்த்து அதையும் தாண்டியது. அப்படின்னா நீங்க எப்போ அவரை பத்தி ஃபுல்லா புரிஞ்சுப்போம். தோ ஆர் த ரியல் கோல் ஆஃப் ஹியூமன் லைஃப். அப்படின்னா அவர் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சோமா? அதை நம்ம கேள்வி கேட்குறோமா? ஏன்னா பிரார்த்தனைன்றதை நம்ம வந்து வேணா ஒரு உடற்பயிற்சி மாதிரி எடுத்துட்டு இருக்கோம். மூச்சு பயிற்சி, உடல் பயிற்சி, கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு அர்த்தம் புரிஞ்சதுன்னா, இன்ஃபேக்ட் பல முறை நான் நைட்டு ப்ரேயர் முடிச்சோன்னே அதில் ஒரு புரிதல் வந்து டக்குன்னு டைரியில் எடுத்து எழுதிப்பேன், இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுப்பேன். பல இடங்களில் தாஜி சொல்கிறார், நைட்டு படுக்கும்போது பக்கத்தில் டைரி வச்சுன்னு படுன்றார். யாராவது பக்கத்தில் டைரி வச்சு படுக்குதுங்க? இல்லைங்க, தலைகாணியே நல்லா தான் இருக்குது, எதுக்கு டைரி வேறு? சில நேரங்களில் சில கனவுகள் வரும். எனக்கு அது மாதிரி பல முறை நடந்து வருத்தப்பட்டிருக்கேன். ட்ராவல் இருப்பேன், திடீர்னு ட்ரெயினில் ஏதாவது ஒரு கனவு வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும், மாஸ்டரோ இல்லை ஏதோ ஒரு விஷயம். அது நம்ம காத்தால எழுந்து அந்த கனவுல நார்மலாக இன்வேரியபிள் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு முழிப்பு வந்துடும் உங்களுக்கு. சரி, காத்தால எழுந்து பார்த்தீங்கன்னா என்ன கனவுன்னு ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை உடனடியாக எழுதிக்கொள். நைட் ப்ரேயர் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பாக்கெட் டைரியோ, ஒரு பேப்பரோ, பேனாவோ, இல்லை வசதிக்கு ஏற்ற மாதிரி மொபைல் ஃபோனோ, உடனே அதை அப்படி நம்மளே நமக்கு அடிச்சுக்கலாம். அதில் நீங்கள் சரி, இந்த ப்ரேயரில் எனக்கு ஒரு புது அர்த்தம் வந்தது, இல்லை இன்னைக்கு புது அர்த்தம் வரவில்லை, புது அர்த்தம் இன்னொன்று வர மாதிரி ஒரு தகுதியை எனக்கு வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்கும்போது என்ன ஆகுது? அதனால தான் சார்ஜி மகாராஜ் சொன்னா, அந்த முதல் வார்த்தை சொல்லும் பொழுதே அந்த 3-4 லைன் பிரேயருடைய முழு தன்மையை நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்டதுனால மனமானது உருகி அந்த அதிர்வலைகள் அப்படியே கரைஞ்சு போக ஆரம்பிச்சு. ஃபர்ஸ்ட் லைனை தாண்டணுன்ற அவசியமே இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் தோராயமாக 2 விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன். இதை பற்றி நான் இன்னும் இப்போ டீப்பாக போகிறதில்லை, நான் ஓவர் டோஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய லௌகீக வாழ்க்கை, என்னுடைய திருமண வாழ்க்கை, என்னுடைய குழந்தைகளுடன் நான் இருக்கும் வாழ்க்கை, என்னுடைய சுற்றி இருக்கிறவங்களுடைய உறவு முறை சார்ந்த விஷயம், இது அத்தனைக்கும் பிரேயரில் பதில் இருக்கு. எனக்கும் இன்னாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு, 10th மேக்ஸிமம் அதுக்கு மன்னிப்பு கேளுங்க. பிரேயரில் இதை எப்படி பெட்டர் பண்ணணும்னு எனக்கு ஒரு புரிதலை கொடுங்க. இந்த பிரேயர் மூலமாக எனக்கு ஒரு, நம்ம எல்லாருக்கும் கனெக்ட் எல்லாம் பண்ணும்போது என்ன சொல்றோம், இந்த பிரேயர் மூலமாக ஒரு ஹையர் ஃபோர்ஸ்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஹையர் ஃபோர்ஸ் கனெக்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஏதோ ஒரு புரிதல் இப்போ இருக்கிறதோட இன்னும் பெட்டராக வரணும், அவரை நோக்கி போகிறோம். பல இடங்கள்லனா பல முறை மீண்டும் மீண்டும் 2-3 தடவை தமிழ்நாட்டில் தான் நடத்தியிருக்கோம். அவரை போல் வாழுதல் அப்படின்னு 90 நாள் ப்ரோக்ராம் ஆரம்பித்தோம். முடிஞ்சதுன்னா சீக்கிரம் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் திரும்பி. இந்த 90 நாட்கள் எப்படி வாழணும்? அவர் ஒரு அபியாசியாக உங்கள் மூலமாக வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அது மாதிரி வாழணும். அதுக்குன்னு பக்கத்து வீட்டில் போயிட்டு நான் மாஸ்டர் வந்திருக்கேன், கேசரி கொடு, பஜ்ஜி கொடு, அது இல்லை. அவரை போன்ற தன்மைகள், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க,
இல்லை யார்ட்டையும் ஒரு வார்த்தை பேசுறீங்க, இல்லை ஏதோ ஒரு செயல் செய்றீங்க, மாஸ்டர் எப்படி செய்வார்? பாபுஜி மகாராஜ் என்ன சொல்றாரு, 7 நாட்கள் கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் இருக்கிற மாதிரி நடி அப்படின்றது. 7 நாள் வந்துச்சுன்னா அப்புறம் பழக்கமாக மாறிவிடும். அப்படின்னா இந்த 90 நாட்கள் மாஸ்டர் மாதிரி நான் வாழணும். அவரை போல் வாழுதன் ஒரு ப்ரோக்ராம் 2 தான் நடத்தணும் தமிழ்நாட்டில். அதில் எந்த விதமான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்காது. வேணா டே 1 டே 2 சில விஷயங்கள் ஞாபகப்படுத்துறதுக்காக அனுப்பிச்சிட்டு இருந்தோம். எவ்வளோ பேர் அப்போ பார்த்தீங்க ஞாபகம் இல்லை. அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் 90 நாட்கள் காத்தாலேருந்து நைட் வரைக்கும் ஒரு குருநாதர் மற்றவங்களை எப்படி பார்ப்பார் சொல்லுங்க பாபு? ஒரு குருநாதர் மற்றவர்களை எப்படி பார்ப்பார்? தெரியாதா? இல்ல சொல்றதுக்கு பயமா இருக்கா? இல்ல எதுக்கு ரிஸ்க்? நீங்களே சொல்லிடுங்க. அன்பு. இது வசதியான பதில். அதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முதல் பாபுஜி மகாராஜ் கொடுத்த ஒரு ஸ்லோகன் மாதிரி ஒன்று கொடுத்தாரு. லவ் ஹிம் ஹூ லவ்ஸ் ஆல்னாரு. சார்ஜ் மகாராஜ் என்னவா மாத்தினார்? அது ஞாபகம் இல்லை. டக்குன்னு கேட்டீங்கன்னா எப்படிங்க? லவ் ஆல் ஹூம் ஹி லவ்ஸ்ன்னு சொன்னாரா? லவ் ஆல் ஹூம் ஹி லவ்ஸ்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலா? அப்போ நீங்க அவராக மாறிட்டீங்கன்னா மற்றவங்களை நீங்க ஆக்சுவலா எப்படி பார்க்கணும்? அவர் தன்னுடைய குருநாதராக ஒவ்வொரு அபியாசியும் பார்க்கிறார். பல இடங்களில் சார்ஜி மகாராஜ் இன்டைரக்டா சொல்றாரு, என் முன்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேர் எனக்கு பாபுஜி மகாராஜ் மாதிரி தெரியுறாங்க. என் முன்னாடி இருக்கிற குருநாதர் மாதிரி தெரியும் போது நான் அவரோட எப்படி பழகுவேன்? அவர் இந்த ஜாதி, இந்த மதம், அவர் பணக்காரரு, ஏழை, புத்திசாலி, முட்டாள், அது மாதிரிலாம் நான் பார்க்க முடியும். எல்லாருமே என்னுடைய பல இடங்களில் அவர் சொல்றாரு, பாபுஜி மகாராஜுடைய இனம் ஜாதி வேற, என்னுடைய ஜாதி வேற. ஆனால் நான் அவரை என்னுடைய குருநாதராக ஒத்துக்கொண்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் பாபுஜி மகாராஜ் தான் பார்க்குறேன். பல இடங்களில் அதை பற்றி அவர் பேசியிருக்காரு. அப்படின்னா உங்களால் 90 நாட்கள் அதை போன்று வாழ முடிந்தால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர் யாராக இருந்தாலும், ஆஃபீஸில், வீட்டில், தெருக்கடைக்கு இதுக்கு போகிறீங்க, இல்லை பஸ்ஸில் ஏறுறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, எங்கே போனாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க அவரை மாதிரியே இருக்காங்க. அப்போ நான் எப்படி பழகுவேன்? அவர்கிட்ட மரியாதை எல்லாம் பேச முடியுமா? முடியாது. ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கோமா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தராதரம் வச்சு பேசுகிறோம் இல்லையா? அவர் இன்னாரா, இப்படி பேசு, அவர் அப்படியா, அப்படி பேசு, நடக்குதா? அது அப்படின்னா இந்த 90 நாட்கள் முழுமையாக மாறும். பல இடங்களை நம்ம தெரியாமல் அவரை நோக்கின்ற ப்ரோக்ராம் நம்ம வச்சபோது அவரை மாதிரி ஒரு இடத்துல சார்ஜி மகாராஜ் சொல்றாரு, பாபுஜி மகாராஜ் 3 நிமிஷம் தான் தியானம் பண்ணுவார். ஒரு சார்ஜி மகாராஜ் கேட்டாராம், எங்களை மட்டும் 1 மணி நேரம் தியானம் சொல்லிட்டு நீங்கள் 3 நிமிஷம் தான் தியானம் பண்ணுறீங்க. அதுக்கு ரொம்ப பொறுமையாக ஒரு இந்தியில் பதில் சொன்னதை சொல்லுவார், நீ 1 மணி நேரத்தில் உன்னுடைய தியானத்தினுடைய தன்மை என்னவோ அது எனக்கு 3 நிமிஷத்தில் வருது அப்படின்னா. அப்படின்னா உங்களுடைய தியானம் எப்படி இருக்கணும்? பாபுஜி மகாராஜ் அந்த 3 நிமிஷத்தில் தியானத்தில் அவருக்கு என்ன ஒரு தன்மை அவருக்கு வந்ததோ அந்த மாதிரி 3 நிமிஷத்தில், அது ஒரு விஷயத்தில் வசதி தானே. ஏங்க 1 மணி நேரம் உட்காந்து அப்படியே 3 நிமிஷம் உட்காந்துட்டு பாபுஜி மாதிரி தியானம் பண்ணின்னு சொல்லி வந்து போயிடலாம்ல, வசதியாக. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற ஒரு நிலை வரும். இது வர 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 உங்களுக்கு அடுத்த நாள் பிரேயர் பண்ணும்போது அந்த நான் கேட்ட 2வது கேள்விக்கான ஒரு புது பதில் வரும். உண்மை லட்சியம் நீரே. அப்படின்னா நீ யாரு? நீ என் லட்சியம் நான் சொல்லிட்டேன், நீ யாரு? மே கோனும், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குற மாதிரி அவருடைய அந்த புரிதல் வரும்போது தான் எனக்கு அதை நோக்கி போகணுன்ற. அப்படின்னா நான் முதல்ல என்னுடைய லௌகீக வாழ்க்கையில் தினசரி குறிக்கோள்களை அமைக்க வேண்டும். ஏன்னா ஒரு குறிக்கோள் அடைஞ்சோன்னு தான் அடுத்த குறிக்கோள். தாஜி எப்பவுமே ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்லையும் சரி, நம்மளுடைய பல டிஸ்கோர்சஸில் அவர் சொன்ன விஷயம், ஒரு குறிக்கோள் சகஜ மார்க்கம் ஹார்ட்ஃபுல்னஸை பொறுத்தவரை ஒரு குறிக்கோள் ஒரு முறை அமைச்சிட்டிங்கன்னா அது இட்ஸ் நாட் ரிட்டர்ன் இன் ஸ்டோன். அது கல்லில் பொறிக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அதை அடைஞ்ச உடனே அது மாறும், அது அடைஞ்ச உடனே அது மாறும், அது அடைஞ்ச உடனே அது மாறும், அது அடைஞ்ச உடனே அது மாறும். ரெவால்விங் இல்லை எவால்விங் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மூவிங் கோல்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கோல் ஆனது, லட்சியமானது மாறிட்டே இருக்கும், மாறணும். அந்த மாறாத தன்மை கடவுளுக்கு மட்டும்தான் உண்டுன்னு பாபுஜி மகாராஜ் சொல்வார். யாராலையும் எனக்கு இனிமேல் ஒரு குறிக்கோள் இல்லைன்னு வாழ்க்கை. அப்படின்னா இருப்பதற்குள் சூட்சுமமான ஒரு குறிக்கோள் எனக்கு புரியணும்னு சொன்னால் முதல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண லௌகீக குறிக்கோள்களை நான் வைத்து அடைய பழக வேண்டும்.
அந்த சின்ன விஷயத்தை என்னால் செய்ய முடியலன்னா அப்பேற்பட்ட குறிக்கோளை நான் எப்படி அடைய முடியும்? எவ்வளோடா டெய்லி சம்பாதிக்கிற? ஒன்றும் இல்லை. உங்கள் லட்சியம் என்ன? ஒரு 10,000 கோடி சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன முயற்சி எடுத்துக்க? ஒன்றும் பண்ணல. அப்போ அந்த ஆளை நீங்கள் எப்படி நம்புவீங்க? ஏப்பா 10,000 கோடி நீ சம்பாதிக்கணும்னு ஒரு மனசு வச்சுருக்க, அட்டி ஒரு 100 ரூபா 1000 ரூபா 10,000 ரூபாய் சம்பாதிக்க நீ ஒரு வழி கண்டுபிடிச்ச? இல்லைங்க, அவர் ஒன்றா கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது என்னுடைய தினசரி வாழ்க்கையில் கூட என்னுடைய வாழ்வில் பெரிய மாறுதல்களை என்னால் பார்க்க முடியுன்றதை அந்த 3 லைன் பிரேயர் உங்களுக்கு புரிய வைக்கும். பிரேயரை நீங்கள் டெய்லி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா, உண்மையாக பார்த்தீங்கன்னா, உண்மையான பிரார்த்தனையில் உட்காந்து இந்த பிரார்த்தனையினோட ஒரு புது அர்த்தம் எனக்கு புரியும் ஒரு திறமையை எனக்கு கொடு, புரியக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட். தாஜி அடிக்கடி சொல்கிறது 95% உங்களுடைய மனப்பாங்கு ஆட்டிடியூட் சம்மந்தப்பட்டது, 5% தான் ஆக்ஷன். அந்த ஆட்டிடியூட் சரியாக இருந்ததுன்னா பாபுஜி மகாராஜ் சொன்ன இந்த 3 நிமிஷம் தியானமே போகிறோம். நம்ம முதல்ல தியானம் செய்வதற்கு தயாராகுமான்றதே வேற கேள்வி, அது 3 சப்ஜெக்ட் அப்புறம் வேறு. ஸோ இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன ஒரு 2-3 முக்கியமான விஷயங்கள் கருத்தில் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரேயர்னுடைய முக்கியத்துவம், எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், அதன் மூலமாக என்ன புது புரிதல்கள் நமக்கு வரணும், இதன் மூலமாக என்னுடைய பயணம் அவரை நோக்கி உண்மையாகவே இருக்கிறதா இல்லையா, இல்லை வெறும் மேம்போக்காக எல்லாரும் சொல்கிறாங்க. இதனால தான் 2005 1 ஜனவரி சென்னையில் சார்ஜி மகராஜ் பேசும்போது உண்மையான அபியாசி என்பவர் ஒரு கை விரல் அடக்கத்தில் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். 5 பேர் கூட இல்லைன்னார். அதுக்கு அடுத்த லிஸ்ட்டு சொல்லும்போது அதில் 1 பாபுஜி அப்படின்ட்டார். ஸோ 4 ஆச்சு. 2வது யாருன்னு அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் தான். அப்போ 3 தான் பாக்கி. அது 3வது ஒருத்தர் அங்கேயே உட்காந்தார், இன்னைக்கு மாஸ்டராக இருக்கார். 2 தான் பாக்கி. அந்த 2 யார்? யார் அந்த சார், இல்லை யார் அந்த சிஸ்டர்ன்ற மாதிரி 2 பேர் தான் பாக்கி ஆகணும். 3 போச்சு அப்படின்னா யார்? அப்படின்னா அந்த 5 இன்னும் பெருசாகிடுதா சங்கப்பலகை மாதிரி, இல்லை இன்னும் அப்படியே தான் இருக்கா? இந்த கேள்வியெல்லாம் மனசு வைங்க. இன்னும் நிறையா பிரார்த்தனை நல்லா பண்ணுங்கள். உங்களுடைய முன்னேற்றம் உங்கள் கையில். அந்த இடத்திற்கு நீங்கள் சீக்கிரமாக போன்ற பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.